இங்கே பாருங்க, 1 கிலோ மட்டனு, அரை கிலோ சிக்கனு, அப்புறம் ஒரு 4 முட்டை, சிக்கன் குழம்புக்கு சிக்கன் மசாலா, மட்டன் வறுவலுக்கு மட்டன் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் முட்டை வந்து உங்களுக்கு பொடி மாசு மாதிரி பண்ணணும். அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கணும். சரி சின்ன பொண்ணு. அப்புறம் இது எண்ணெய் வேற இல்லை, நல்லெண்ணெயா வாங்கிக்கோங்க சரிங்களா? சரி சின்ன பொண்ணு. அப்புறம் வேற என்ன, ரசம் வேற வைக்கணும். ரசப்பொடி இல்லை, புளி வாங்கிக்கோங்க. ரசப்பொடிக்கு ரசம் அந்த இது வாங்கிக்கோங்க. அப்புறம் கடுகு ஜீரகம் மிளகு எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் எல்லாம் ஒவ்வொன்றும் வாங்கணும். சரி சின்ன பொண்ணு. அப்புறம் உங்கள் பையனுக்கு பேம்பஸ் வாங்க மறந்துடாதீங்க. அவன் இல்லை, அது இல்லைன்னா எனக்கு பெரும் ரோதனையா போயிடும். சரி சின்ன பொண்ணு. அப்புறம் அதை வாங்கிக்கோங்க. சரி சின்ன பொண்ணு. அப்புறம் இதையும் வாங்கிக்கோங்க. சரி சின்ன பொண்ணு. கொய்யால அதை வாங்கிட்டு வாய் இதை வாங்கிட்டு வாயான்னு சொன்னா நின்னுகிட்டே தூங்குறத பாத்தியா? என்ன சின்ன பொண்ணு? கொசுங்க, கொசு கன்னத்துல கடிச்சுக்கிட்டு இருந்துச்சா, அதான் ஒரு அடி அடிச்சனா பட்டன் அடிச்சுன்னு பொட்டுன்னு போச்சு. என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த சின்ன பொண்ணு. அது ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, காலங்காத்தால நேரமாக எழுப்பி உங்களுக்கு கறியை வாங்கிட்டு வர சொன்னோம்னா சமைச்சு வச்சுட்டு நேரங்காலமாக நீங்களும் தூங்கி ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் போய் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன இதுன்னு சொல்லல? மறுபடியும் நான் அதை சொன்னா என் நாக்கு தள்ளிடும். உங்களுக்கு எல்லாம் நான் மெசேஜ் பண்றேன், வாங்கிட்டு வந்துருங்க. சரி சின்ன பொண்ணு. சரி சரி நின்றுகிட்டு இருந்தா எப்படி? போயிட்டு வாங்க, மணி ஆகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை முழுக்க வீட்டில் தான் இருக்க போறேன். அப்போ போய் கறி எடுத்துட்டு வரக்கூடாதா? காலையில் 5 மணிக்கெல்லாம் கறி எடுத்து அனுப்புறாளே. ஏங்க மறக்காம கூறுக்கறியில் வாங்கிட்டு வாங்க, அதுதான் கொஞ்சம் நிறைய நிறைய இருக்கும். போயிட்டு இதில் வாங்கிட்டு வராம சரி. தூங்கி வழியாம போங்க, இல்லைன்னா மறுபடியும் பட்டு அடிச்சு போட்டுன்னு போயிடும். என்னது? கொசுங்க, நின்றுகிட்டே தூங்குறீங்க, கொசு கடிக்கும், போங்க. ஐய எந்த நேரத்துலதான் என் மாமியார் பெத்துச்சுன்னு தெரியல, மந்திர சட்ட மாதிரியே தெரியுறது. ஞாயிற்றுக்கிழமையாவது சீக்கிரம் குழம்பெல்லாம் ஆக்கி வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கணும். வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. மற்ற நாளெல்லாம் பாரு தூக்கம் கண்ணை கட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏன்னா தூக்கமே வந்து தொலைய மாட்டேங்குதுன்னே தெரியலப்போ. இன்னைக்கு ஒரு நாளாவது லேட்டாக எந்திரிப்போம் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் நேரங்காலமாக எந்திரிச்சு போடுறோம். சரி வளைய எதுவும் வச்சு எதையும் அவரை வாங்கிட்டு வர சொல்லுவோம். ராணியே, அம்மா சொல்லுமா. என்ன இந்த நேரத்தில் எதுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனி? இந்த ஒலை வச்சம்மா. ஒலை வச்சியா? மணி எத்தனை? இந்த நேரத்தில் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கவ? இல்லைம்மா தூக்கமே இல்லை, எவ்வளோ நேரம் தான் படுக்கையில் படுத்தே கிடக்கிறது. சரி வேலையை பார்த்தா கூட பகலில் தூங்கிக்கலான்னு தான் சரி ஒலையை கூட்டி வச்சுட்டு காய்கறி எதுவும் அறியலான்னு தான் பார்த்தேன். நல்ல புள்ள போ, தூக்க வரலன்னா டிவியை போட்டு பார்த்துக்கிட்டாவது இருக்க வேண்டியதானே. இந்த வேலையெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லைம்மா அவர் வேற ஊருக்கு போயிட்டாரா, அதான் போயிட்டாரா என்ன ஏதுன்னு வேற தெரியலையா, அதான் தூக்கமே இல்லை. அப்படி ஊருக்கு போயிட்டாரா? என்ன சொல்லவே இல்லை. அம்மா அங்கே வேற வீடு இதெல்லாமே விற்கிறோம்ல, அதான் என்ன எதுன்னு போய் பேசணும் வைக்கணும்னாரு. அதான் போயிட்டு அதெல்லாம் முடிச்சு விட்டு வரேன்னாரு. ஏம்மா மாப்பிள்ளை போறாரு, ஒரு வார்த்தை கூட சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கெல்லாம் வீட்டில் தானே இருந்தோம். இல்லைம்மா கிளம்புற ஐடியாவே இல்லை. அப்புறமேட்டுக்கு சரி போயிட்டு வாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அனுப்பி விட்டேன். ஸோ ஆண்டவனே, நான் நினச்சேன் இன்னைக்கு மாப்பிள்ளையெல்லாம் வீட்டில் இருக்காரு, நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க, சரி எதாவது எடுத்து ஆக்குவோன்னு நான் நினச்சா. என்ன போன வாரமும் மாப்பிள்ளைக்கு கறி எதுவும் எடுத்து ஆக்கி கொடுக்கல, அங்கே போயிட்டாரு. சரி இந்த வாரமாவது எதுவும் ஆக்கி எடுத்து கொடுப்போன்னு பார்த்தா இந்த வாரமும் இப்படியா? கறி எல்லாம் என்ன திங்காமையா இருக்கு? ஏம்மா இல்லடியே, நம்ம வீட்டில் திங்கிறதுக்கும் அவங்க வீட்டில் அவங்க செஞ்சு தரவும் மாட்டாளுங்க. மாப்பிள்ளை கையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க. எதுவும் செஞ்சு கொடுத்தா சரி நம்மளும் சரி அவங்க செஞ்சு தராங்க வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். எதையுமே செஞ்சு தர மாட்டாளுங்க. மாப்பிள்ளைக்கிட்ட வாங்கி மாப்பிள்ளைக்கே செஞ்சு தருவாளுங்க. அதுவும் செஞ்சு தராளுகளா என்னன்னு தெரியலை இப்பெல்லாம். அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கம்மா, செஞ்சு கொடுக்காமையா இருக்காங்க. ஏன்னா மொத்த சம்பளத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரா? இல்லை நான் 1000 ரூபா தான் கையில் கொடுத்தேன், அதெல்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்படி பண்ணு அதுதான் சரி. சரி நீ இதெல்லாம் வச்சுட்டு போ, நான் அதெல்லாம் கூட்டி வாசலை தெளிச்சு விட்றேன். வேணாம் நீ உள்ள போ, நீ அதே இதெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இழுத்துக்காத போ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ குடுமா. ஆனால் ஒன்றும் இல்லைம்மா, நீ போமா உள்ள போமா, நான் எல்லாம் கூட்டி எல்லாம் பண்ணி வச்சுட்டு வரேன் போ. எப்படியோ நைட்டு பஸ் ஏறி காலையில் நல்லா 5:30 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டாங்கப்பா. பஸ்ஸு பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வேற போகணும். யாராவது வந்தால் ஏறிட்டு போயிடலாம். இனி பஸ்ஸு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிற பஸ்ஸு. அது வரைக்கும் இங்கே எங்கிட்டாவது உட்காந்துருக்கணுமா இல்லை நடந்து கிடந்து போவோமா? சரி ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம், அப்புறம் யாரும் வந்தா என்னன்னு பார்ப்போம். ஐயோ
மனுஷனை தூங்க விடாம படுத்துறாங்களே, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் தள்ளுதே. ஆனா நம்ம தம்பியே தம்பியே அண்ணே, என்னப்பா இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கவே? அடா அதை என்னன்னு கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை நேரமாக கறி ஆக்கி சாப்பிட்டுட்டு படுக்கணும், நல்லா ஞாயிற்றுக்கிழமை முழுக்க தூங்கி எந்திரிக்கணும்னு நேற்று உன் கொழுந்தியாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். இதுதான் ஜாக்குன்னு சொல்லி 5 மணிக்கெல்லாம் அலாரத்தை வச்சு எழுப்பி போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு படுத்தி எடுத்துட்டானே. தூக்கம் கண்ணை முழிக்க முடியலை. அதான் கறி எதுவும் எடுக்க போகலான்னு பார்த்தேன். நீ என்ன இங்கே வந்தேன்? அடடே, ஊர்ல இருந்து வந்தியா? சரிண்ணே, வண்டியில் ஏறு. இல்லைப்பா, நீ ஏதோ கறி எடுக்கணுன்றியே, நீ அதை போய் எடு. அண்ணே, அதெல்லாம் கூட நான் அப்புறம் வந்து எடுத்து தருவேன். நீ வேற பஸ்ஸில் வந்தது உனக்கு உடம்பு களைப்பாக இருக்கும், தூக்கம் வரும். நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்ப. வண்டியில் ஏறு, நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு எல்லாம் பார்த்துக்கிறேன். அட இல்லைப்பா அண்ணே, நீ ஏறுண்ணே, வண்டியில் ஏறு. ஏறிட்டியா? போம்மா. போகலாம்ப்பா. வீட்டுக்கு எதுவும் போனியா? எங்கண்ணே, டைமே இல்லைண்ணே. வேலை வேற, மீட்டிங்கு வேற ஊர் பக்கம் போட்டாங்க, அதனால அலைச்சல், அதனால போகலை. இன்னைக்கு தான் போய் பார்ப்போன்னு பார்த்தேன், நீயே வந்துட்ட. வீட்டுக்கு வர போயிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு ஃபோன் எதுவும் பண்ணி பார்ப்போம்மா. This number currently not reachable. Please try again later. நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பெல்லைக்கு வெளியே உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம், இல்லை மீண்டும் அழைக்கலாம். நாட் ரீச்சபிள் வருது. ஒருவேளை ஃபோனில் சார்ஜ் கீர்ஜ் இல்லையா? ஷோ, இந்த மனுஷங்கிட்ட சொன்னால் எங்கே கேட்குறாரு? ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வைங்க, சார்ஜ் போட்டு வைங்கன்னு சொன்னால் கேட்டா தானே. சரி, அப்புறமேட்டுக்கு எதுவும் போனோன்னு கூப்பிடுவார் வீட்டில் சார்ஜ் எதுவும் போட்டுட்டு. இங்கேருந்து கிளம்பி போயிருக்கோமே, என்னாச்சோ ஏதாச்சுன்னு வீட்டில் உள்ளவங்க பயப்படுவாங்களே, ஒரு ஃபோன் எதுவும் பண்ணி இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்படின்னு நிறுத்திருப்பா. பார்த்துருங்கண்ணே. உனக்கு என்னால சிரமம் போ. இந்நேரத்துக்கு நீ கறி எடுத்துகிட்டே வந்திருக்கலாம், என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்க. அதில் என்னென்ன இருக்குது? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே, போயிட்டு வாங்கிட்டு வர்றது. இல்லைன்னா என்னை உட்கார வச்சுட்டா நீ போய் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. இங்கே நம்ம வீட்டுக்கு எதுவும் வேணுமா? கறி எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. அண்ணே, நான் வாங்கிட்டு வரேன், நீ சும்மா கம்முன்னு இரு. இல்லையா, நான் காசு வேற இல்லை, உங்கள் அன்னிக்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட யாராவது காசு கேட்டாங்களா? கம்முன்னு இருனா இரு. சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வரட்டுமா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, திங்க இல்லாமையா இருக்காங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லைப்பா, வேண்டான்னு சொன்னேன். நீ கம்முன்னு இரு, சும்மா வேண்டாம் நோண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்ப. நான் போய் வாங்கிட்டு வரேன் 2 வீட்டுக்கும். திங்க எல்லாமே இருக்காங்க. ஓசியில் வாங்கி நல்லா தான் திங்கிறாங்க. இவங்களுக்குலாம் வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம்? எத்தனை வருஷம் இந்த கையால் வாங்கி போட்டிருப்பேன், நல்லா தின்னுபிட்டு. உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலப்போ. ஐயோ, இவ வேற வெளியவே உட்காந்துருக்காளே, நம்மளை பார்த்தானா ஆட்டம் கட்டி போடுவா. டல்லுன்னு போயிட வேண்டியதான். நம்ம புருஷன் பைக்கு சவுண்டுமா இருக்குன்னு பார்த்தா இந்த லூசு எதுக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. கறி தானே எடுக்க சொன்னேன், இங்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு கிடக்குது. ஷோ, இந்த லூசு பைத்தியத்தை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. வரட்டும். தூக்க கழகத்தில் இது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கதா என்னமோ தெரியலையே. ஊரையே அடித்தாலும் அடிப்பது சொல்லவும் முடியாது. இன்னைக்கு எத்தனை மணிக்கு கறி எடுத்து எத்தனை மணிக்கு ஆக்கி தின்னு. இவங்க 2 பேரும் கீழே படுத்திருக்காங்க. அடடே, திருச்செங்கோடு அத்தை வந்திருக்காங்க போல இருக்கு. அத்தை அத்தை. அடடே, வா சாமி, வா வா வா. எப்படியா இருக்க அழகு? ஏதோ ஊருக்கு போயிருக்க. நாங்க எப்ப வந்த? இப்பதான் அத்தை வந்தேன். எங்க புள்ள பொண்டாட்டியெல்லாம் காணோம்? அவங்கள ஊர்ல இருக்காங்க. நீங்க எப்ப வந்தீங்க? வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இல்லப்பா, அங்க வைகாசி தேர் போடுறாங்க. சரி, எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவோமேனு தான் வந்தேன். நேற்று உன்னை காணலை, பிள்ளைகளாம் காணலை, வருத்தமா போச்சு. வாரேன்னு சொல்லியிருந்தா அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல. எல்லாம் கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்களா? அதான் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை, திடுதுப்புன்னு கிளம்பி வந்துட்டேன். என்ன அழகோட குரல் மாதிரி இருக்கு? என்னத்தை வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அத்தை. நான் எதுவுமே வாங்கிட்டு வரல போங்க. இதுல என்னையா இருக்குது? உனக்கே 1008 செலவு இருக்கு. இதெல்லாம் அது இதுன்ட்டு. அழகு, வாப்பா, வா 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 வா. எங்கடா நீ மட்டும்தான் வந்திருக்க? எங்க பொண்டாட்டிய காணோம்? வர ஆத்திரத்துக்கு அப்படியே வட்டிச்சு எல்லாத்தையும் வீட்டை போட்டு துரத்தி போடலாம் போலதான் இருக்கு. இவங்களெல்லாம் என்ன சொல்லி தொலைகிறதுன்னு தெரியல. அத்தை இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறது வேற. மொத்த குடும்பத்தை வெளிரோட்டணும்னு தான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். இவங்களெல்லாம் பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னடா, உன் பொண்டாட்டி வரலையா? வரலையா? ஏன்டா? ஆத்தாப்பன் வீட்டுக்கு போனோனையும் புகுந்த விட மறந்தாச்சா? அங்கேருந்து ஊர்லேருந்து வந்திருப்ப. ஒரு காப்பி தண்ணி எதுவும் வச்சு தாரேன் சாமியே. உட்காரியா, உட்காரு. சக்கரை டீ தூளெல்லாம் எங்கே இருக்குது? நீங்கள் இருங்க, நான் வைக்கிறேன். இருக்கட்டும். புள்ள வந்திருக்க, எதுவும் வச்சு கொடுக்காம எப்படி? ஆள் எதுவும் இருக்குதா? அதெல்லாம் இல்லை, இனிமேத்தான் கொண்டு வருவாங்க. சரி,
அழகு வர காப்பி வைக்கிட்டாயா? ஆ சரிங்க அத்தை, வைங்க. ஏண்டா கல்யாண வேலை ஊரு பட்டது கிடக்குது. எல்லாம் பண்ணணும் வைக்கணும். உன் பொண்டாட்டி வராமல் இருந்தால் எப்பட்றா எல்லாம் பண்ணுறது? இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஊரு பட்ட ஜோலி கிடக்குதா, பெச்சர் தலைவணி துவைக்கணும். வீட்டுல 2 பேரும் நல்லா தானே ஊர் தின்னு திங்கிறீங்க, ஏன் அதெல்லாம் நீங்க செய்ய முடியாதோ? என்னடா அழகு இப்படி பேசுற? இவரு நட்டிச்சுக்கிட்டு தெரியாதீங்க, சொல்லிவிட்டேன். நான் என்ன எது பண்ணாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆத்தாள் மாமலும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா மொத்தமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நட்டிப்பு வெங்காயம் என்கிட்ட வேணாம் சொல்லிட்டேன். அழகு சும்மா அழகு கிழக்குன்னு இருக்காதீங்க. அத்தை இருக்கிறதுனாலதான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு நீங்க இன்னைக்கு இங்க நடக்கிறது வேலையா இருக்கும். அப்புறம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்க 2 பேத்தையும் வச்சுக்கிறேன். வைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னைய? இருக்கிறேன். என்ன இவன் இப்படி பேசிட்டு போறான்? ஐயோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வேற தெரியலையே. என்ன கிளம்பியாச்சா? ஆமாம்மா, மணி ஆகி போச்சு. இப்ப போனாதான் அங்க சரியா இருக்கும். என்ன கிளம்பியாச்சா? ஆமாம்மா, மணி ஆகி போச்சு. இப்ப போனாதான் அங்க சரியா இருக்கும். பாருங்க இன்னைக்கே சொல்லி போடுங்க, அவ்வளோத்தான். இதுக்கப்புறம்லாம் வீட்டில் நமக்கு வேலை கிடக்குது, ஊருப்பட்ட ஜோலி கிடக்கு, அதை பார்க்கணும் வைக்கணும். சும்மா ஊருன்ட்டு இருக்காம நாளைக்கு நமக்கு ஒன்றுனா ஊருக்காரன் வந்து தாங்கிட்டு இருக்க போறது இல்லை. சரி சரி, நான் தான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? பையன்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் நீ கேட்க வேணாம். ஆமாம் கேட்காம எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு இதை பண்ணுறவன் நாளைக்கு என்னென்ன பண்ணுவான்? நாளைக்கு நம்ம இம்புட்டு சொத்து பத்தெல்லாம் இவனுக்கு சேர்த்து வச்சிருக்கோம். இவன் காலத்துக்கு இவன் சொகுசாக இருக்கணும், எல்லாம் பண்ணணும்னு. கடைசி காலத்தில் இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு நம்மளை பார்ப்பானா? சொல்லுங்க பார்ப்போம். இவனுக்கெல்லாம் இப்படி சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் சூட்டா கேட்டு முடிக்கணுங்க. கேட்காம விட்டோன்னு வைங்க, அவ்வளோதான். அதை பின்ன தலைவலியேன்னு நம்ம தலையில் வந்து உக்காந்துக்கும். கேரு, கேட்க வேணாம்னு சொன்னா கேட்க வேணாம். அதை இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன நினைப்பான்? மனசு வெறுத்து போயிட மாட்டானா? என்னடா நம்ம அப்பா அம்மா எது எடுத்தாலும் குத்தம் சொல்றாங்கன்னு. நாளை பின்ன கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துன்னு போயிட்டா நீ சந்தோஷப்படுவியா? எட்டா கணிக்கு கொட்டாவி விட்டானா? நான் தனி கொடுத்தன விட்டுப்புட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். நினச்சிக்கிட்டு இருங்க. அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் முடியாது, சொல்லிட்டேன். சரி சரி, பையன் வந்துட்டான், எதுவும் பார்த்து செஞ்சு கொடுங்க. வாங்க ராசா, உடம்பெல்லாம் அழைச்சி போய் வந்திருக்கீங்க. என்ன டீ காப்பி வைக்கவா இல்லை மீன் குழம்பு எதுவும் ஆக்கி போடவா? என்னப்பா நேற்று மாமியார் வீட்டுக்கு சங்கரா மீன், அயில மீன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. நல்லா சாப்பிட்டாங்களா? எப்படி என்ன குழம்பு வச்சாங்களா இல்லை பொரிச்சாங்களா என்னன்னு கேட்டியா? அம்மா, அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கலமா. பாரு அட்டுச்சேன்னு வையி, கண்ணை 2 திரும்பிடும் சொல்லிட்டேன். யாருக்கிட்ட நீ நட்டுப்பு காது குத்திக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, அந்த காலத்துல எனக்கு காதெல்லாம் குத்தியாச்சு. நீ ஒன்று எனக்கு தனியாக உட்கார வச்சு காது குத்த வேணாம். நடிக்கிற நீயே இந்த வயசுல. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இது பண்றியே, என்ன கல்யாணத்துக்கு முடிஞ்சுன்னா என்னென்ன வேலை காப்ப நீயே? எதுக்குமே ஒரு அளவு இருக்குடா. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான். அமிர்தம் நினைச்சு குடிச்சோன்னு வையி, அப்புறம் போய் சேர வேண்டித்தான். அவளுகெல்லாம் சரியான கெட்டெண்ணம் பிடிச்சவளுக. அந்த குடும்பம் வேண்டான்றேன், தலைப்பால அடிச்சுக்கிறேன். நாளை பின்ன நீயா என்கிட்ட கண்ணீர் வச்சு ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஆக்கிராத, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இது பண்ணுறது வைக்கிறதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. மாப்பிள்ளைனா மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் அம்பிட்டு தான். கடைசி காலத்தில் உன்னை மதிக்க கூட மாட்டாங்க. அவங்க பையன் சம்பாதிக்கிறான், அவங்க மருமக சம்பாதிக்கிறான். என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்னு கேட்குறேன். இத்தனை நாள் வாங்கி திங்கிறதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ வாங்கி திங்க தெரியாதா? நீ தான் போய் வாங்கி கொடுக்கணுமா? வாங்கி கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்கிறதுக்கு அவளுகளுக்கு வாய் வந்துச்சு. அப்படியே பகமானமாக வாங்கிட்டு போயிட்டாளுங்க. இல்லைம்மா, அது இங்கே பாரு, ஒரு அளவுக்கு தான் இந்த தங்கமும் பொறுமையாக போவா. அளவுக்கு மீறினுச்சுன்னு வையி, அப்புறம் நான் என் ஆட்டத்தை காட்டி போடுவேன், சொல்லிட்டேன். ஒழுங்கா லட்சணமாக இருக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இரு. இல்லையா நான் தறிக்கட்டு தான் திரிவேன் அப்படின்னா எங்கள் மான மரியாதையை தான் வாங்குவேனா? உன் இஷ்டப்படி இருந்துக்க, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் சொல்லிட்டோம். ஆனால் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. மொத்த சொத்தையும் நான் எழுதி வச்சுட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன். காலத்துக்கு கஷ்டப்பட்டு கஞ்சி குடின்னு. அவளுக்கெல்லாம் உங்ககிட்ட சொத்து பத்து இருக்கு. நீ தலைவர் குடும்பத்து பையன்ற காரணத்துக்காக தான் உன்னை ஏற்றுக்கிட்டாளுக. இதுவே நீ வந்து சாதாரண குடும்பத்து பையனா இருந்தா என்னென்ன பிரச்சனை பண்ணுவாளுக தெரியுமா அவளுக? அதே வீட்டில் அவங்க வீட்டு புள்ள அந்த அமுதா ஏழை குடும்பத்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வீடு வாசல் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இத்தனை வருஷம் அந்த பிள்ளையை ஏற்றுக்காமையே இருந்தாளுக தெரியுமா? இன்னைக்கு நீ பணக்காரனோனையும் உன்னைய கட்டி வைக்கணுன்றாளுக. இதுதான் அந்த குடும்பத்தோடைய லட்சணம்.
இது தெரியாம போய் பூந்துட்ட. சரி உன் இஷ்டப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நாங்களும் பண்றோம். நாளை பின்ன கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நான் அப்பயே வேணான்னு சொன்னேனே, கேட்காம இருந்துட்டேனேம்மா அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவளுக குடும்பத்தோட லட்சணம் இதுதான். நீ இப்போ வாங்கி போடுறதுனால உன்னை தூக்கி தலையில வச்சுக்கிறாளுக. இன்னும் கொஞ்சம் இதாக இருந்து பாரு, அப்போ தெரியும். இப்பயே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. உனக்கு ஒரு சொத்து பத்து இல்லாமல் உன்னை நடுத்தரவில் நிறுத்தணும்னு வையே, அந்த குடும்பத்தில் உன்னை ஏற்றுக்குவாளுகளா? உன்னை சீண்டி கூட பார்க்க மாட்டாளுங்க ரெண்டு பேரும். நீ இப்போ பணக்கார விட்டு பயின்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாளுங்க. சொன்னா புரிஞ்சுக்க. நீ எல்லாம் படித்தவன், உனக்கெல்லாம் 100 வாட்டி நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆம்பளை பையனா லட்சணமா இரு, அம்பிட்டு தான். ஷோ, நான் மட்டும் எந்த இது பண்ணாலும் அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓ, யார் வந்து போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியலையே. அழகு அழகு, என்ன என்னடா இப்படி மூஞ்சியை காட்டுற? வந்தது வராததுமா மூஞ்சியை காட்டுறனா? நீங்க இப்ப 2 பேரும் பண்ற லட்சணம் இதுதானே. நாங்க என்னடா பண்ணணும்? நாங்க பாட்டுக்கு தானே இருக்கோம். நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்களா? ஏமா வாய் குசமா இப்படி போய் பேசுறதுக்கு உனக்குள்ள மனசாட்சி எப்படிமா வருது? என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு என்ன எவனும் சொல்லாம இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாம் எனக்கு சொல்லிவிட்டாங்க. எனக்கு தெரியாது, நீ ஒன்றும் நடிக்காத சொல்லிட்டேன். என்னம்மா நீ போய் இப்படி மாறி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? சும்மா நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு எதை நான் கொலகுத்தமா பண்ணினேன்? என்னமோ வந்தது வராததுமா மூஞ்ச இப்படி காட்டுற. உன் பொண்டாட்டி என்னமோ அப்படி பேசுற, நீ என்னமோ இப்படி பேசுற. உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எவரு என் பொண்டாட்டியை இழுக்காத சொல்லிட்டேன். ஓ, புரிஞ்சு போச்சுப்பா, புரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க குடும்பத்துக்கு போனோன்னே அப்படியே அவங்க பக்கம் சாஞ்சிட்டேன். யார் பக்கமும் நான் சாயல, சரியா? இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்கு எது நான் வாங்கி போடாம இருந்தேனா? இல்ல உங்க 2 பேர்த்தையும் சோத்துக்கும் எது குழம்புக்கும் போய் தட்டை தூக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு அனுப்புனா? எல்லாமே செய்ய தானே செஞ்சேன். அப்படி இருந்தும் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுல அதை இதுன்னு வாங்கி திங்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லமா? எனக்கு எதுக்குடா வெக்கம்? எனக்கு எதுக்கு வெக்கம்? நீங்கள் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. ஒரு 10 ரூபா கையில் கொடுத்துட்டு போகிறதுக்கு என்ன? இவ வேற அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்ற. கல்யாணம் ஆக போகிற புள்ள ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சு கொடுக்கறது இல்லையா? நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தான் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும், வைக்க முடியும். போகிற வீட்டில் அவளுக்கு எதெல்லாம் கிடைக்குமா வைக்குமா? அதனால மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரு, செஞ்சு கொடுத்தேன். இதில் என்ன தப்பு கண்டுபிட்ட நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கே என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க. எங்களை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லை ஒரு ஃபோன் போட்டதுக்கு 2 பேர் கேட்டிருப்பீங்களா? தினந்தோறும் கடங்காரன் வந்துட்டு கழுத்து நெரிக்காத குறைய கேட்குறான். கடங்காரன் கேட்டானா அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அதுக்குன்னு உனக்கு போய் வாங்கி திங்க சொல்லுதா? என்னமோ பெருசாக இது தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். மருமகன்னா யாரு? இன்னொரு மகன் தானே. ஏமா அதெல்லாம் அசிங்கம்மா. உனக்கு புரியுதா புரியலையா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வாங்கி சாப்பிட்டா நாளை பின்ன நம்ம தங்கச்சியை மதிப்பாங்களா இல்லை நம்ம தான் அந்த வீட்டுக்கு போனால் மதிப்பாங்களா? நம்ம வீட்டில் வாங்கி தின்னுவீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் என் மாப்பிள்ளை தங்கம், சொக்க தங்கம். அவரெல்லாம் அப்படி ஒரு காலமும் நினைக்க மாட்டாரு. ஏம்மா என்ன ஏதோ ஒரு சத்தமா கிடந்துச்சு? என்ன சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அத்தை. சரியா, எப்போ காசு தரேன், போய் கறி எடுத்துட்டு வரியா? அத்தை, நாங்க தான் உங்களுக்கு செஞ்சு தரணும், நீங்க எங்களுக்கு செஞ்சு தரீங்களா? அட இல்லப்பா, நான் எப்ப வந்தாலும் உங்களுக்கு எதையும் எடுத்து ஆக்கி கொடுக்கறதுதான். நீங்களும் வேலை இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு அந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க. நான் காசு தரேன், போய் வாங்கிட்டு வா போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், தம்பி கிட்ட சொல்லியிருக்கேன், தம்பி வாங்கிட்டு வருமா, நான் பாத்துக்கிறேன். யாரு துரையா? எப்ப வந்தா? காலையில தம்பி தான் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போனான். ஓ அப்படியா? சரி சரி சரி. அவன் ஒருத்தன் தாயா, அப்பையும் அப்படி இப்பையும் அப்படி ஆத்தா பேச்சு கேட்காம இருப்பான். சரி, இங்கேயே எத்தனை நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள வாங்க. அந்த வாரம்பா. ஏம்மா என்னம்மா அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சு? உன் அண்ணனுக்கு மாப்பிள்ளை வாங்கி கொடுத்த தெரிஞ்சு போச்சுடி, அதுக்கு தான் அந்த ஆட்டம் கட்டுறான். ஐயோ, யாரும்மா சொல்லியிருப்பா? எனக்கு என்ன தெரியும் யார் சொல்லியிருப்பான்னு? இந்த சிம்ரன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவ சொல்லிவிட்டாளா என்னன்னு தெரியலையே. அவகிட்ட சொல்லாதன்னு நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். என்னம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது? நான் பிடிச்சி போட்டு விட்டேன்டி. நீயும் உன் பொண்டாட்டி எனக்கு என்ன வந்துச்சுன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. கையில் 10 காசு இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? நீ ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியல, வைக்க முடியல. மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரு, செஞ்சு கொடுத்தேன். இதில் என்னத்தை போய் நீ தப்பை கண்டுபிட்டேன்னு பிடிச்சி போட்டு விட்டேன். அண்ணன் எதுவும் சொல்லலையா? அவன் என்ன சொல்லுவான்? அவன் என்ன கொடுத்து வச்சுட்டா போனா? புருஷனை பொண்டாட்டி அப்படியே போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது? ஏதோ உங்கள் அத்தை இருந்ததுனால பொறுமையாக போனேன். இல்லைன்னு வையி இன்னைக்கு இங்கே நடக்கிறது வேறையா இருந்திருக்கும். ஏம்மா பயமாக இருக்குமா? அண்ணன் வேற திட்ட போதுமா? இதில் வேற அன்னைக்கு வேற அங்கே இங்கேன்னு பார்த்தோம் வச்சோம். அவன் திட்டுனா திட்டிட்டு போகிறான். என்னத்தை போய் இது? என் மாப்பிள்ளை தானே வாங்கி கொடுக்குறாரு. ஏன் அவர்கிட்ட வாங்கி திங்கிறதுல என்னத்தை நம்ம குறைஞ்சி போயிட்டோம்?
இவனுங்களும் வாங்கி போட மாட்டாங்க, வாங்கி போடுறவங்களையும் குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ மாமியார் வீட்டில் போய் நல்லா உட்காந்து வல்லு வதக்கன்னு வாங்கி தின்னுபிட்டு வருவானுங்க. நம்ம மட்டும் இவனுங்க வாயை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும்.